Hello guys, welcome back into new video. So இந்த வீடியோல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Toyota Innova Hi-Cross இருக்கு. இது வந்து ZX hybrid variant, top of the end variant. So இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's get in the video. இதுதான் இந்த வண்டியோட கீ, லாக் அன்லாக் பூட் ரிலீஸ் அண்ட் பின்னாடி இனோவாங்கிற பேஜிங் போட்டிருக்கு. அண்ட் இது மேனுவல் கீ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிம்பிளான கீ. ஹை கிராஸ்ன்னு போட்டிருக்கலாம், இனோவான்னு போட்டால் எந்த இனோவா சொல்லுங்க, எந்த இனோவா சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓகே, நம்ம ஹூட் ஓப்பன் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய ஹூடுக்கு ஹைட்ராலிக்ஸ் இல்லை. 40 லட்சம் வண்டி ஹைட்ராலிக்ஸ் கொடுங்கடா, கை வலிக்குது, செம வெயிட் கைஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செம குட்டியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இன்ஜின் ரூம். இதுதான் பேட்ரி, இதுதான் பிரேக் ஃப்ளூயிட், இதுதான் ரேடியேட்டர் ஃப்ளூயிட். இப்படிலாம் சொன்னால் கழுவி ஊற்றிங்க, பிகாஸ் அதெல்லாம் தெரியும். இது வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், எண்ணெய் தான், டர்போ இல்லை. ஸோ ஓகே, இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 183 BHP மேக்ஸ் பிஹெச்பி அண்ட் மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 188 Nm. இதுதான் இதோட பவர் ஃபிகர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1987 cc இன்ஜின். ஓகே, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அம்மா செம வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலி வண்டி ஆனில் இருக்குது, உங்களுக்கு சவுண்டே கேட்காது, ஏன்னா EV மோடில் இருக்குது. ஸோ லோ பீம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீம் எரியும், எல்இடி ப்ரொஜெக்ட் இல்லை பட் எல்இடி. அண்ட் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை பீம். இது வந்து இங்கே கார்னரிங் லைட் இருக்குது. அண்ட் இது வந்து டிஆர்எல். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் ஃபாக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். ஸோ ஃபுல்லாமே ஒயிட், எல்லாமே எல்இடி. இப்போ மேலேருந்து வந்தோம்னா அங்கே ரேடார் இருக்குது, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனுக்கு தெரியாது. ஸோ இங்கே கேமரா அண்ட் ரேடார் இருக்குது ஃபார் ADAS. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ADAS லெவல் 2 இருக்குது. இங்கே டொயோட்டா லோகோ கீழே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா 360 கேமராக்காக. முன்னாடி 2 சென்சார் தான் இருக்குது, முன்னாடி 2 சென்சார் அண்ட் ஒரு கேமரா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வேறு என்ன, அவ்வளோதான். அண்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னா இது ஆக்சுவலி கிறிஸ்டா விட டைமென்ஷன்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி விட்றேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடோட பேஜிங் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேமரா இருக்குது, 360 கேமரா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 18 inch அலாய் வீல்ஸ், கன் மெட்டல் கிரே அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 225, 50, R18. ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 4 வீல்ஸுமே டிஸ்க் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் இங்கே ஒரு சைட் கிளாடிங் வந்துருக்கு, இனோவான்னு பேஜிங் போட்டு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது அண்ட் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா. அண்ட் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லைட்ஸ் வந்து எல்இடி, பட் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் அண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் தான். அண்ட் இங்கே டொயோட்டா லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா பிராண்டில் வந்து க்ரோம் ஃபினிஷே கொடுக்குறதில்ல, எல்லாம் சில்வர் ஃபினிஷ் தான் கொடுக்குறாங்க. பட் பேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா Innova Hi-Cross அண்ட் ZX ஹைப்ரிட் இதெல்லாம் வந்து க்ரோம் ஃபினிஷ் தான். அண்ட் இங்கே ஒரு க்ரோம் லைன் வந்து இருக்குது. அடுத்தது பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அமுத்தி விட்டால் போதும், அதுவே ஓப்பன் ஆகிக்கும். அண்ட் திஸ் இஸ் த பூட் ஸ்பேஸ். உங்களுக்கு இங்கே JBL சப்வூஃபர் இருக்குது. இது வந்து ஹெட்ரெஸ்ட், நீங்கள் ரிமூவ் பண்ணி இங்கே மாட்டிக்கலாம். இந்த லிவரை புல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் இது புல் பண்ணி பின்னாடி இழுத்திங்கன்னா இதுதான் ஃபுல் ரிக்ளைன்டு. இது ஃபுல் அப்ரைட்டு, இது ஃபுல் ரிக்ளைன்டு, இப்படி தான் இருக்கும். இங்கே பூட்லேயே நீங்கள் இதை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸு அண்டு வார்னிங் ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் அப்படி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் இருக்குது, ஸ்பேஸ் சேவர் தான், ஸ்டீல் வீல். வில் க்ளோஸ் இட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட் இருக்குது, பெட்ரோல் தான் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 52 liters. அண்ட் ARI மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.2 சொல்கிறாங்க.
ஸோ இஃப் யூ கெட் அட்லீஸ்ட் 20, இந்த வண்டியில் நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகலாம் சிங்கிள் டேங்க்கில். உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் சொல்லிடுறேன். ஸோ இப்போ கீ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வண்டி லாக் ஆயிரும். பார்த்தீங்களா, லாக் ஆயிடுச்சு. அண்ட் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா இது உள்ளே கைவிட்டாலே அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டோரில் பார்த்துடலாம். டோரில் வந்து இங்கே வந்து மெமரி ஷீட்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மிரர் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, என்ன ஃபோல்ட் ஆகலை, ஓ வண்டி இக்னிஷன் ஆஃபில் இருக்குது. ஓகே, இது மிரர் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏழு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோ நீங்கள் லாக் பண்ணும்போது ஃபோல்ட் அண்ட் அன்லாக் பண்ணும்போது அன்ஃபோல்ட் ஆயிரும். அண்ட் இது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கானது. அண்ட் இது வந்து டோர் லாக் அன்லாக், ரியர் விண்டோ லாக் அன்லாக், 4 விண்டோவுமே ஒன் டச் அப் டவுன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மெட்டீரியல் வந்துருக்கு இங்கே. அண்ட் இங்கே ஆஃப்கோர்ஸ் 1 லிட்டருக்கு மேலேயே வைக்கலாம் பாட்டில் ஹோல்டர். அண்ட் அங்கே ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துருக்கு. நீங்கள் இந்த அது என்ன சொல்லுவீங்க, அந்த அண்டர் தை சப்போர்ட்டாக ஏதோன்னு. அப்புறம் இது பண்ணிங்கன்னா சீட் ஹைட்டு. அண்ட் இது வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது முன்னாடி பின்னாடி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா ஆட்டோ ஹை பீம், அதாவது ஆப்போசிட்டில் வண்டி வர சென்ஸ் பண்ணுச்சுன்னா அது ஹை பீம் ஆஃப் ஆகிக்கும். தாண்டி போனதுக்கப்புறம் மறுபடி ஹை பீம் ஆன் ஆகிக்கும். அதுதான். அப்புறம் ஹெட்லைட் லெவலர், பூட் அன்லாக். அண்ட் அப்படியே இங்கே வந்து இங்கே ஏசி வெண்ட் இருக்குது. அண்ட் இது இழுத்திங்கன்னா கப் ஹோல்டரு. உங்கள் பேவரேஜஸ் எல்லாம் இங்கே ஏசிக்கு நேராக கூல் ஆகிக்கும். அண்ட் குயிக்கட் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது, இங்கே மைக்கு. இதை பண்ணிங்கன்னா இங்கே லைட் இருக்குது வேனிட்டி மிரரோட. அண்ட் இது ஒரு 2 வீக்ஸ் ஓல்டு வண்டினால எல்லாமே இன்னும் பிரிக்கல. அண்ட் இங்கே ஒரு லைட். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ஹேண்டில். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM. அண்ட் இங்கே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் லைட்ஸ்க்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சன் பிளைண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. மேசிவ் பேனராமிக் சன்ரூஃப், கடைசி 3rd row வரைக்கும் கண்ணாடி தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் தான் இது வரைக்கும் ஓப்பன் ஆகும். அப்புறம் மழை நீங்கள் அதை அமுத்தி விட்டிங்கன்னா ஃபுல்லாகிடும். எவ்வளோ பேஸ் பார்த்தீங்களா, 4 பேர் நிற்கலாம். சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். அண்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்டியரிங் பண்ணிடுறேன். இது வந்து கால் அட்டன் கட் பண்ணுறதுக்கு, இது அதோட கண்ட்ரோல்ஸ் இது 2. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் இது வாய்ஸ் ரெக்கக்னிஷனுக்கு. நீங்கள் இது ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தால் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ADASோட பட்டன்ஸு. இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இது மோட் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அடாப்டிவாக நார்மல் க்ரூஸ் மோடா அப்படின்னு போட்டுக்கலாம். அண்டு இது வந்து லேன் கீப் அசிஸ்ட்க்கு அங்கே எரியுது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பட்டன். அண்டு இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுறதுக்கு. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் பண்ணுறதுக்கு. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் ரேடியோ அந்த ஷிஃப்ட் ஆகிற மோடு. ஸோ இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ராக் மாற்றுறதுக்கு. ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் அவ்வளோதான். இதுதான் ஹாரன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைப்பர், ஆட்டோ வைப்பர் தான். அண்ட் பின்னாடி பேரல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி வண்டி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் EV மோடில் இருக்குது தெரியுதா. ஸோ அதனால் இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து எங்கே, ஸோ இந்த சைடா, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்னா CHG அந்த சைடில் வரும். நீங்கள் மெதுவாக ஓட்டிங்கன்னா ஈக்கோ, அமுத்தி ஓட்டிங்கன்னா பவர், அந்த RPM கோல் இது கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்கில் எவ்வளோ ஃபியூல் இருக்குதுன்னு காட்டும். இங்கே இன்ஜின் டெம்பரேச்சர். அண்டு ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூல் எக்கானமி, ஈக்கோ ஸ்கோர் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அதோட இது காட்டும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு காட்டும். அது நான் உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணி விட்றேன் மூவிங்கில் எப்படி இருக்குன்ட்டு.
அதிலே கீழே வந்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் காட்டும், டிபிஎம்எஸ், இது ட்ரிப் மீட்டர். அடுத்தது வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அண்ட் இதில் சீலிங் லைட்டு இருக்குது, ஆம்பியன்ட் லைட் மாதிரி இந்த இடத்துல. இது நான் உங்களுக்கு நைட் கிளிப்பு கிடச்சா போட்டு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் மெசேஜ் ஏதாச்சும் அலர்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டும். அண்ட் இப்போ இங்கே வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா JBL சிஸ்டம். ஸோ இங்கே பெருசாக வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் மாற்ற மாதிரி எதுவும் இருக்காது, உங்களுக்கு ஜஸ்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளூடூத் ஆடியோ இந்த மாதிரி ரேடியோ இதில் நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து வால்பேப்பர் மாற்றுறதுக்கு, தீம் மாற்றுறதுக்கு அண்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபோன் ஆப்பிள், இது வந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது. ஸோ அதோட பட்டன். அண்ட் செட்டிங் போனீங்கன்னா நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணுறது, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸு, அப்புறம் ஆடியோ இந்த ஈக்குவலைசர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே ஹசார் லைட் இருக்குது, ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க 2. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியர் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். ரியர் அமுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா ரியர் ஆஃப் ஆகி, மறுபடியும் ரியர் அமுத்தினீங்கன்னா நீங்கள் முன்னாடியோட ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன். ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இது ஃபேன் லோ ஹை அண்ட் இது டெம்பரேச்சர் அப் டவுன் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் பட்டனு, ஏசி பட்டன், ரீசர்க்குலேஷன், ஃப்ரண்ட்டு டிஃபாகர், ரியர் டிஃபாகர், அவ்வளோதான் இங்கே. நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து CVT கியர் பாக்ஸ். ஸோ நீங்கள் நினைக்கிற பர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் கிடைக்காது, ஸ்மூத்தாக ஓட்டுறதுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் CVT பற்றி. நான் வந்து கியர் பாக்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு CVT கொடுத்து எனக்கு ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. பட் ஹைப்ரிட் மைலேஜ் கிடைக்கணும்னா CVT தான் கொடுக்கணும். பிகாஸ் தட்ஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் கியர் பாக்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்ட் கியர் பாக்ஸ். அண்ட் அடுத்தது வியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வரும். என்னோட ட்ரைபாட் உட்காந்துருக்கு பாருங்கள். அண்ட் இது வந்து ஸ்டேரிங் திருப்பினீங்கன்னா இதில் இந்த லைன் காட்டும், வண்டி எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தது 360 கேமரா, நீங்கள் இந்த மோட் மாற்றிக்கலாம். இது லெஃப்ட் ரைட் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கீழே கல் மண்ணெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து ஓட்டிக்கலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். ட்ரைவ் மோட் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் கலர் மாறும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நார்மல் மோடில் வைக்கிறேன், ப்ளூ. அடுத்தது பவர் மோட்னா ரெட்டு, ஈக்கோனா பச்சையிலே இருக்கட்டும். EV மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு EVலேயே வண்டி ஓடும். EV மோட் காட்டுதா, அந்த பேட்ரி காலியாகிற வரைக்கும் EVலேயே ஓடும். அண்ட் அடுத்தது ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன். அண்ட் இங்கே வந்து டைப் C சார்ஜிங் போர்ட், USB பென்ட்ரைவுக்கும் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 12 volts சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாக லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி டேஷ்போர்ட். இன்னொன்று விட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா SOS பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்படியே கீழே தள்ளி விட்டு SOS அமுத்தினீங்கன்னா கம்பெனி கால் போகும். நீங்கள் தெரியாமல் அமுத்தாமல் இருக்கிறது தான் இந்த கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டியூவல் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆம்ரெஸ்ட்குள்ளே குட்டி ஸ்டோரேஜ். இங்கே சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இல்லை. அண்ட் இது அட்ஜஸ்டபிள் இல்லை, பட் ஸ்டில் இதே ரொம்ப பெருசாக இருக்குது, போதுமான அவ்வளோதான். அண்ட் இப்போது இதான் பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர். இது உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் வண்டி வரும்போது இதில் ஆரஞ்சு லைட் எரியும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டமன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எலக்ட்ரிக் தான். இதை மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ரிக்ளைனிங்குமே எலக்ட்ரிக் தான். நீங்கள் சீட்டு முன்னாடி பின்னாடி தள்ளுறது மட்டும் இந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, டியூவல் கப் ஹோல்டர் அண்ட் சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஹைப்ரிடோட பேட்ரி வரும். ஸோ இதுக்கு மேலே கால் வைக்க முடியாது. ஸோ இப்படி நீங்கள் முன்னாடி சீட் ஃபுல்லாக தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஃப்ரீயாக அப்படியே படுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வியூ. ஸோ மேலே பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு லாஸ்ட்டாக லுக்கான்ட்டே உங்களுக்கு ஃபுல்லாக வியூ தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியர் ஏசிக்கு இங்கே இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அண்ட் ஃபேன் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டுக்கு,
இங்கே மேலே உங்களுக்கு நைட்டில் தான் தெரியும் அந்த ஆம்பியன்ட் லைட்டு. அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டியூவல் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 kg வரைக்கும் நீங்கள் பேக் ஹூக்கு அந்த சைடு இல்லை, இந்த ஒரு சைடு தான் இருக்குது. இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க வித் கோட் ஹூக் மாதிரி. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்திருக்கு. நீங்கள் சன்ரூஃப் இருக்கனால உங்களுக்கு சென்டரில் கொடுக்கல, இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் இருக்குது, அதே மாதிரி தான் அங்கேயும். அண்ட் பின்னாடியும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரோக்கு அங்கே தான் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க 2 சைடு. இப்போ நான் பின்னாடி வந்துட்டேன், நீங்கள் இங்கேருந்தே லிவர் புல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஓகேஷாக இருக்குது. பட் அண்டர் தை சப்போர்ட் ஆவரேஜ் தான். நீங்கள் ஒரு டால் பேசஞ்சர்னால் பின்னாடி நாட் ரெக்கமெண்டட், லாங்க்கெல்லாம் செட் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் 12 volts சார்ஜிங் சாக்கெட் அண்டு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சார்ஜிங் சாக்கெட்டில், பட் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் 2 கப் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இது வந்து சீட் பெல்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் மேலே வென்ட்டு ஹேண்டில், இந்த சைடு ஹேண்டில். அண்ட் 3 point சீட் பெல்ட் இங்கே இருக்குது சென்டர் பேசஞ்சருக்கு. இன்டீரியர் உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆடாஸ் ஃபீச்சர் நான் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு இது வந்து மோனோகாக் பிளாட்ஃபார்மில் வருது. ஸோ கிறிஸ்டா விட கம்ஃபர்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஆடாஸ் ஃபீச்சர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா லேன் அசிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லேன் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகும். முன்னாடி இருக்கிற ரேடார் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு ட்ரேஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படியே லேனை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா. அடுத்தது லேன் டிபார்ச்சர் அலர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து லேன் விட்டு நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா அது அலர்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து உள்ளே புஷ் பண்ணி விடும். அக்ரெசிவாக நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா விட்டுரும். அடுத்ததாக பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இருக்குது. அது நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போதோ இல்லை நீங்கள் ரோட்டில் போகும்போது லைக் உங்கள் பிளைண்ட் ஸ்பாட்டில் ஆப்ஸ்டக்கிள் வெஹிக்கிள் பர்சன் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டி பீப் கொடுத்துரும், நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஹை பீம்ஸ். இது மேலே வந்து ஒரு கேமரா இருக்குது. அதை வச்சு ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்து வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோ பீம் போயிட்டு அந்த வண்டி வந்து உங்களை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஹை பீம் போய்க்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு ஒரு சேஃப்டி. நெக்ஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் வண்டி அதோட ஸ்லோவாக போகுதுன்னா அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஸ்பீடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் லேன் மாறினதுக்கப்புறமோ இல்லை அவங்க வந்து ஸ்பீடாக போனதுக்கப்புறமோ அகைன் ஓல்டு ஸ்பீடுக்கு போய்க்கும். அப்போ பெருசாக டைம் இல்லாதனால நான் வீடியோவில் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னென்னா இப்போ ஹை கிராஸ் வந்து மோனோகாக் பிளாட்ஃபார்ம், அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செட்டப், ஆனால் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் இருக்கும், நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இதே கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஆன் ஃப்ரேம் சேசிஸ் அண்ட் ரியர் வீல் டிரைவ். ஸோ அது நல்லா ரகடாக அடித்து கிளப்பலாம், ஒன்றுமே ஆகாது, எல்லாமே தாங்கும். அண்ட் அதான் அது ரியர் வீல் டிரைவ்னால உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டனலாக இருக்கும், குட்டி ஹம்பெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஹை கிராஸில் வந்து அதெல்லாம் இல்லை, ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் என்ன ஒன்றுனா பேட்ரி வச்சுருப்பாங்க. ஸோ செகண்ட் ரோவில் வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் உள்ளே டக் பண்ண முடியாது பேட்ரி இருக்கனால, வீடியோலே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா கால் நீட்ட முடியாது. ஸோ 100 தை வந்து லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும், பட் அது பெருசாக இல்லை, கம்ஃபர்ட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அண்டு வேறு நான் இதோட ARA மைலேஜ் பார்த்திங்கன்னா 23 அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆவரேஜாக 19-20 மேலே கிடைக்கலாம். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணதில்லை, டெஸ்ட் பண்ணிட்டு வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா GX, VX அண்ட் ZX அண்ட் ஹைப்ரிட். பெட்ரோல் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. அண்டு VX அண்ட் ZXயில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் வரும். பெட்ரோல் வேணுன்னா GXலேருந்தே இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் CVT கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஹைப்ரிட்னால் மைலேஜுக்காக தான் வாங்குவோம். ஸோ மைலேஜ் நல்லா வேணும்னா CVT தான். பட் CVT என்னென்னா உங்களுக்கு வந்து DCT டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி ரெஸ்பான்சிவாக இருக்காது. லைக் ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணணுன்னா லைக் ஸ்மூத்தாக தான் போகணும், அப்படி சீட்டு பின்னாடி தள்ளி இழுக்காது. நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் லைக் யாரும் இது வாங்குறவங்க வந்து ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாங்க மாட்டாங்க. ஃபேமிலிஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி பீப்புள் தான் வாங்குவாங்க. கம்ஃபர்ட் பார்க்குறவங்க தான் அண்ட் மைலேஜ் பார்க்குறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அது வாங்குறவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஸ்போர்ட்டியாக ஓட்டணுன்னாலாம் இந்த செட் ஆகாது. அதுவும் பேடல் ஷிஃப்ட் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அது பெருசாக இல்லை. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் லைக் நார்மலுக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அது தெரியுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆன் ரோட் ZX டாப் அண்ட் வேரியன்ட் ஹைப்ரிட் வந்து 39 to 40 வருது கோயம்புத்தூரில் ஆன் ரோடு. நீங்கள் ப்ரைஸ் வேணால் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ஏரியாவில் ஆன் ரோடு எவ்வளோன்ட்டு.
அண்ட் சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணல. 6 ஏர்பேக் இருக்குது. அண்ட் ADAS லெவல் 2 நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் இன்னொன்று ஹைக்ராஸோட ரிலையபிலிட்டி இன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது, பிகாஸ் ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருக்கு. லைக் டிப்பிக்கல் டொயோட்டாஸ் லைக் ஓஜி அந்த 2005 கிறிஸ்டா வரைக்கும் எல்லாமே ரிலையபிள் ஒன்ஸ். ஸோ ஹைக்ராஸ் எவ்வளோ ரிலையபிளாக இருக்குன்ட்டு போக போக தான் தெரியும். டொயோட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி யாராச்சும் ஹைக்ராஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய். Burn it up, we gon' burn it.